நாடாளுமன்ற நாடாளுமன்ற நடவடிக்கை சாதனங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு தீர்மானம், நன்றி அறிவிக்கும் தீர்மானம். நன்றி அறிவித்தல். யாருக்கு நன்றி அறிவிக்கப்படுது? குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றும் உரைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க. அதுக்கு மேல தீர்மானங்கள் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல குடியரசுத் தலைவர் எப்போதெல்லாம் உரையாற்றுவார்? முதல்ல ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர். ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிதி கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதும் அவர் உரையாற்றுவார். அதே போல ஒரு பொது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு கூடும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் அவர் உரையாற்றுவார். இந்த உரையின் போது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அந்த உரைக்கு என்ன காரணம்? அரசினுடைய திட்டங்களும் அரசினுடைய செயல்பாடுகளும் அதில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கும். அதை குடியரசுத் தலைவர் அவையில் தெரிவிப்பார். கட்டாயம் என்ன கட்டாயம்? குடியரசுத் தலைவர் உரையாற்றிய பிறகு அதை தீர்மானமா கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறவில்லை என்றால் ஆளுங்கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஆளுங்கட்சி உடனடியாக பதவி விலக வேண்டும். இதுதான் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். அடுத்த தீர்மானம் தேதி அறிவிக்கப்படாத தீர்மானம். இது என்ன தேதி அறிவிக்கப்படாத தீர்மானம்? சபாநாயகர் சில விஷயத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா விவாதத்துக்கு எடுப்பார். சபாநாயகர் மட்டுமே இந்த தீர்மானத்துக்கு அனுமதி கொடுக்க முடியும். இதுக்கு தேதியை சபாநாயகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பின்னர் அறிவிப்பார். ஏன்னா அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஆனாலும் அது விவாதம் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கும். எனவே பின்னர் தேதி அறிவித்து அத்தேதியில் இந்த விவாதமானது நடைபெறும். ஒழுங்குமுறை சிக்கல் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நாடாளுமன்றத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நாடாளுமன்றம் அலுவல் விதியின் அடிப்படையில நடைபெறும். அந்த அலுவல் விதியின் அடிப்படையில் அவை நடைபெறவில்லை என்றால் எதிர்கட்சியினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவையினுடைய கவனத்திற்கு அதை கொண்டு போவாங்க. அவை அவை அலுவல் படி ஒழுங்கா நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வினா எழுப்புவாங்க. ஏன் நடைபெறல அப்படின்னு எதிர்கட்சிகள் வினா எழுப்புவாங்க. இது வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வல்லமை படைத்தது? ஒரு அவையில ஒரு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு, அதை கூட ஒத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? இந்த ஒழுங்குமுறை சிக்கலை கொண்டு வராங்க. யாரு கொண்டு வருவாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் கொண்டு வருவாங்க. எப்ப கொண்டு வருவாங்க? அவை அலுவல் விதியின் அடிப்படையில நடைபெறல அப்படிங்கிற போது. இதுதான் தீர்மானத்துல சில வகை.